நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 11/12/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? வருடம் சார்வரி வருடம், நாள் 11/12/2020, கிழமை வெள்ளிக்கிழமை, மாதம் தமிழ் மாதம், கார்த்திகை மாதம், விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க. தமிழ் தேதி 26, அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை, நட்சத்திரம் சித்திரை காலை 6:14 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம், ஏகாதசி திதி காலை 6:56 வரை, பிறகு துவாதசி திதி, யோகம் சோபனம் அதிகண்டம், சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது, கரணம் பாலவம் கௌலவம் தைத்துளை, சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டம நாள், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:25 காலை, சூரிய அஸ்தமனம் மாலை 5:40. இப்பொழுது இன்றைய ராகு கால நேரத்தை நாம் பார்ப்போம். காலை அதாவது 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சுப ஓரைகளை நாம் காண்போம். சுக்கிர ஓரை காலை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் 6 to 7 சுக்கிர ஓரை, 7 to 8 புதன் ஓரை, பிறகு பகல் 1 to 2 சுக்கிர ஓரை, 2 to 3 புதன் ஓரை, மாலை 5 to 6 குரு ஓரை. இன்றைய கௌரி பஞ்சாங்க சுப நேரத்தை காண்போம். காலை 6 to 9, பிறகு பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இப்பொழுது இன்றைய கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் மேஷராசியை பார்ப்போம். மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. இதுவரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மீனத்தில் 12ல் மறைந்திருந்தார். இப்போது செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி நிலைக்கு இருக்கிறார். இது அருமையான ஒரு நிலை. அப்போ பார்க்கும்போது உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்குது. குரு பார்வை இருக்குங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தா குடும்பம் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தைரிய வீரியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு இன்று கொஞ்சம் தைரியம் குறைச்சலாக இருக்கும். அதோடு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இல்லை. இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் ஆகாத நிலை இருக்கும். 4ஆம் வீட்டை சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. 5ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் மறைந்திருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நிலைகள் உங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 6ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த குறைவும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்குங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு பாக்கிய குறைவை ஏற்படுத்தும். தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சிறப்பு.
இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும், சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். அதோடு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நன்றாக சம்பாத்தியம் பெறக்கூடிய காலகட்டம் இருந்த போதிலும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய மூத்த சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். லாபம் வரும், பட் டிலேவாக கிடைக்கும், காலதாமதம் ஆகும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது நாம் மேஷத்தை பார்த்தோம். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. ராசியை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் வீட்டில் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சனி பகவான் 2ஆம் வீட்டை வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்ப்பதால், குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் உஷாராக நடந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. சாஃப்ட்வேர், பிபிஓ, இந்த கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து சம்பாத்தியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது பாக்கிய நிறைவை காட்டுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். 10ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மற்றபடி எந்த குறையும் இல்லை. அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னும் பொழுது இந்த மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. இந்த ராசியை சனி பார்க்குதுங்க. அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்போவுமே ராசியை சனி பார்த்தா கஷ்டப்பட்ட உழைச்சா தான் பேரை காப்பாற்றிக்க முடியும். சொந்த தொழிலும் அப்படித்தான். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தலாம், இல்லை அசிங்கம் அவமானங்கள் வரலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்குது, அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் சூரியன் கேது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்கிறேங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8ல் இருக்கிறார். இருந்த போதிலும் அந்த பரிவர்த்தனை யோகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. இன்றைய நாள் திருப்திகரமாக செல்லும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, தனியார் தொழில் அதாவது சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி. இப்பொழுது நாம் கடகத்தை பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு அற்புதம் இன்றைக்கி. ஏன்னு சொன்னீங்கன்னா ராசியை குரு பார்க்குறாருங்க. ராசியை குரு பார்த்தா மேன்மையான நிலை. அதாவது செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இப்போ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், பிபிஓ, கம்ப்யூட்டர் துறை, இந்த துறையில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5ல் கேது இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. 6ல் சனி. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு
இல்லாமல் பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோரோவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படும். தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டப்படுவீர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள், எந்த ஒரு குறையும் இருக்காது. மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு. எது எப்படி இருந்த போதிலும் நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீர்கள், பரபரப்பாக இருப்பீர்கள். கொஞ்சம் அனுசரித்து போங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படின்னும்போது இந்த சிம்ம ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது சிறப்பு. அது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், உங்களுக்கும் கௌரவம், புகழ், அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம், பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இல்லை வீட்டுக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நாளில் கேது, வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. 5ல் சனி, பிள்ளைகளுக்கு இது உடம்பு முடியாமல் போயிடலாம், அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எந்த குறையும் இல்லை. இன்றைக்கி பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவ்வாய் மறுபடியும் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சின்ன திரை மற்றும் பெரிய திரையில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இன்று செலவுகள் காத்திருக்கிறது. கண்டிப்பாக சுப செலவுகள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது கன்னி. இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னும் பொழுது ராசியே குரு பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு, எந்த ஒரு குறையும் இல்லை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடம்புல ஒரு தேஜஸ், ஒரு மினுமினுப்பு கிடைக்குங்க. ராசியை குரு பார்த்தா அப்படியே ரொம்ப நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். உங்களுடைய சிந்தனையும் செயலும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடன்பிறப்பு, இளைய உடன்பிறப்புக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எந்த குறையும் இல்லை. நாளில் சனி இருப்பது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் 5ல் குரு இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு வர்த்தக ரீதியாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சின்சியராக வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. எது எப்படி இருந்த போதிலும் 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இன்று அருமையான லாபம், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அடுத்தது துலா ராசி அப்படின்னும்பொழுது இந்த துலா ராசி உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி இது 7வது ராசி. இந்த ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது மாபெரும் சிறப்பு. சூரியன் புதன் 2ல் இருக்கிறார், கேது இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் அப்படின்னு சொல்கிறோம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4ல் குரு இருக்கிறார். வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, லாபம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 9ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையில் எந்த ஒரு குறையும் இல்லை, திருப்திகரமாக சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியில் கேது இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. நிபுணத்துவ யோகம்னு சொல்லலாம். அதனால் ராசி அதிபதி உங்களுக்கு ராசியை பார்க்குறார். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் வாக்கு ஸ்தானத்தில் சனி இருப்பதால் கொஞ்சம் வாக்கு நிதானம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் தாயாருக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 6இல் செவ்வாய் ராசி அதிபதி இருப்பதால் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு சண்டை வரும் யாராவது ஒருத்தர்கிட்ட, அதுக்கப்புறம் அவரே நண்பராக மாறக்கூடிய ஒரு சூழல். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. உங்களுக்கு இன்றைக்கி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரத்தால் ஆதாயம். 12இல் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் வேலை பார்க்குற இடத்துல ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் சுதாரிப்பாக செய்யுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தனுசு. இப்போது தனுசு ராசி அப்படின்னும்போது ராசியில் சனி பகவான் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் ஸ்பீடாக செய்யக்கூடிய நபர் அல்ல, இருந்தாலும் சுதாரிப்பாக இருப்பீர்கள். இருந்தாலும் சனி இருப்பதால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கிறது. 3ஆம் வீட்டை தைரிய வீரிய ஸ்தானத்தை உங்களுக்கு சனி பார்க்குறதால தைரிய வீரியம் கொஞ்சம் குறையும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 11, அவருக்கு அந்த வீட்டுக்கு 11 இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னும்போது 5ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பதால் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்கள் இருந்தால் அதனால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நிலை. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு அதாவது ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள், அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் இன்றைக்கி வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம், அல்லது மேலதிகாரியுடைய பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக செஞ்சு நல்ல லாபத்தை பெறுவார்கள். 11ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மூத்த சகோதரி இருந்தால் மூத்த சகோதரியால் கூட ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 12இல் கேது, ராசியில் சனி இருப்பதால் நீங்கள் ஆன்மீகத்துக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆன்மீகத்துக்கு செல்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது தனுசு முடிஞ்சதுங்க. அடுத்தது மகரம். மகர ராசி அப்படின்னும்போது ராசியில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி 12 இருக்கிறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம்தாங்க. அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு அதற்கு குறைவு கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு சனி 2ஆம் வீட்டை பார்ப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எந்த குறையும் இல்லை. அசையா சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறோம்.
பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளால் பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஒரு சிலருக்கு கடன் சுமை விழிப்புதுங்க வைக்கும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம். ஒரு சிலர் வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 10ல் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு சின்னத்திரை மற்றும் பெரிய திரையில் இருக்கும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல பெயர் நன்றாக சம்பாத்தியம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு 11ல் கேது, 12ல் சனி. இது உங்களுடைய 50 வயதுக்கு மேலுள்ளவர்கள் ஆன்மீகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது உங்களுக்கு மகரம் முடிஞ்சதுங்க. அடுத்தது கும்பம். இந்த கும்ப ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசி அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கிறார். சுப செலவுகள் காத்திருக்கிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தைரியம், வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட திருப்திகரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறதால கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதால் உங்களுக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு, பண வருவாய் உண்டு, பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ல் சூரியன், கேது, புதன். இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் டென்ஷனும் இருக்காது. சொந்த தொழில் புரிபவர்களுக்கும் அதே நிலைதான். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு 11ல் சனி இருப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு மீன ராசி அப்படின்னும்போது, இந்த ராசியை அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதால இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். உங்கள் சுகஸ்தானமும் திருப்தி இல்லை. தாயாருக்கு உடம்பு முடியாமல் போயிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள். வாழ்க்கை துணை பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பாங்க. 9ல் சூரியன், கேது, காரகோ பாவனாஸ்தி. 10ல் சனி இருப்பதால் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணால் தான் முடியும். இல்லை மேலதிகாரியுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எது எப்படி இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் கூடுமான வரைக்கும் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இரவில் தூக்கம் வராது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க. இது தேவையில்லாத ஒன்று. உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் என்று சொல்லி, இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.